உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இது வீட்டு கிச்சன்ங்கிறதுனால நீங்க 2 பேரும் ஒரே டைம்ல சமைக்க முடியாது. சோ நீங்க 2 பேருமே 1 by 1 தான் சமைச்சாகணும். சரி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல யாரு சமைக்க போறாங்களோ அவங்க சமைச்சு மிச்சம் வச்சுட்டு போற இன்கிரீடியன்ஸை மட்டும்தான் 2வதா சமைக்க போறவங்க யூஸ் பண்ணணும். புதுசா எந்த இன்கிரீடியன்ஸும் வெளியில இருந்து உள்ள வரக்கூடாது. ஏங்க, இது என்னங்க அநியாயமா இருக்கு? முதல்ல போறவங்க மிச்சம் வைக்கிறத வச்சு எப்படி சமைக்க முடியும்? அதுதாங்க போட்டியே. அப்பதானே யாரு திறமையானவங்கன்னு தெரிய வரும். திறமைய கண்டுபிடிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க வேணும்னே ஆராதனாவை 2வதா அனுப்பிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? ஏங்க, யாராவது அப்படியெல்லாம் வேணும்னே பண்ணுவாங்களா? அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வேற ஏதாவது ரூல் சொல்ல. இதுக்குதான் அப்பவே இந்த ரூல்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னேன். தேவையில்லாம யாருக்கும் மன கஷ்டம் வரக்கூடாதுல்ல. அதெல்லாம் யாருக்கும் எந்த மன கஷ்டமும் வராதுமா. 2 பேருமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க வேண்டியதுதான். அதுவும் பாயிண்ட் தான். எங்க நீங்க மேற்கொண்டு ரூல்ஸ சொல்லுங்க. எனக்கு எல்லாம் எதுவா இருந்தாலும் ஓகே தான். வேணும்னா நானே 2வதா சமைக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன, இவங்க தான் செகண்ட் போறேன்னு சொல்றாங்கல்ல, இவங்க போய் ஃபர்ஸ்ட் சமைச்சிட்டு வரட்டும். நோ, அப்படியெல்லாம் கிரேஸ் சான்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. போட்டினா போட்டியா தான் நடக்கணும். 2 பேர்ல யாரு முதல்ல சமைக்கணும்னு டாஸ் போட்டு பார்த்து முடிவு பண்ணிடலாம். இது கூட நல்ல ஐடியா தான். அப்படியே பண்ணிடலாமே. அப்புறம் என்ன, டாஸ் போட்டு பாத்திர வேண்டியதானே? எல்லாருக்கும் ஓகே தானே? எனக்கு எல்லாம் டபுள் ஓகேப்பா. ஆண்டி, நீங்க என்ன இவ்ளோ யோசிக்கிறீங்க? போட்டிக்கு கூப்பிட்டதே நீங்க தான். ஆனா இப்ப என்னவோ பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க. நான் ஒன்னும் யோசிக்கலையே. எங்களுக்கும் ஓகே தான். அப்படின்னா ஓகே, டாஸ் போட்டே முடிவு பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹெட். டெய்ல்ஸ். ஓகே. அந்த மகமாயி, கருமாரி, ஆதிபராசக்தி. ஐயோ, ஹெட்டுதான் விழணும் தாயே. விழுந்துரு 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 விழுந்துரு. ஐயோ, சூப்பர் ஆராதனா. ஹெட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆள் மட்டும் ஹெல்ப் பண்றதுக்கு பக்கத்திலே இருக்கலாம். யார் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் எங்க அம்மாவே கூட வச்சுக்கிறேன். பிரீத்தி, நீ என் கூட இருக்கியா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, நான் வரேன். சரி, அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் போய் சமைக்கிறீங்களா? ஓகேங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க ஜமாச்சிடுறோம் பாருங்க. வா வா ராதனா. என்ன அஞ்சலி, உன் கண்ணுல இப்பவே ஒரு பயம் தெரியுது. பேசாம தோல்வியை ஒத்துக்கிட்டு வாக்கவர் கொடுத்துறியா? பயமா? எனக்கா? ஐயோ சின்ன ஆண்டி, நீங்க என்ன புதுசா பாக்குறீங்கல்ல, அதனால உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல. அடேங்கப்பா, பயங்கர பில்டப்பா இருக்கே. பயம் இல்லனா அப்புறம் ஏமா மூஞ்சலி மாதிரி வச்சிருக்க? சைலஜா, என்ன பேச்சு இது? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படிதான் பேசுவியா? மா, என்னம்மா நீங்க?
அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இவங்கெல்லாம் ஏன் இன்னும் இப்படியே இருக்க போறாங்க? இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்னேன். அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே. சின்ன ஆண்டி, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் நீங்க பேசினத சீரியஸாலாம் எடுத்துக்கல. ஏன்னா நீங்க பண்றது எல்லாமே காமெடி தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், அவங்க வயசு என்ன, உன் வயசு என்ன? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுதான் உங்க வீட்ல சொல்லி கொடுத்த மரியாதையா? ஏன் பொண்ண பாரு, பெரியவங்க கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்குவான்னு தெரியுமா? சம்பந்தி வீட்ல இருக்கிற எல்லாருக்காகவும் எவ்வளோ மெனக்கிட்டு இவ்ளோ அருமையா சமைச்சிருக்கான். நீ இன்னும் சமைக்கவே இல்ல, ஆனா வாய் மட்டும் இப்படி பேசுற. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப எதுக்காக இந்த பொண்ணு கிட்ட சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி இல்ல சம்பந்தி. சின்ன சம்பந்தி என் பொண்ண பாராட்டினதும் அவளுக்கு பொறுக்க முடியல, பாத்தீங்களா? உடனே அவங்கள காமெடி பண்றீங்க, அதுன்னு எப்படி கிண்டல் பண்றா பாருங்க. அத நீங்க தானே கண்டிக்கணும். அவங்க ஒன்றும் மரியாதை குறைவாலாம் பேசல. சித்தி தான் முதல்ல கலாய்ச்சாங்க. அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இவங்களும் பதிலுக்கு கலாய்ச்சாங்க. அவ்வளோதான். இதை போய் எதுக்காக பெருசுப்படுத்துறீங்க? சரி சரி, போதும். எல்லாரும் பேச்ச விடுங்க. அஞ்சலி, நீ போய் குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஆண்டி. பிரீத்தி, நீ வா. சரி போ, வாங்க. ஆமா, என்ன சமைக்க போறீங்க? எப்பவாவது கிச்சனுக்கு வந்திருக்கீங்களா இல்லையா? சேச்சே, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே கிடையாது. ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ம். ஐய, கிச்சன்ல ஒரு பெரிய போரே நடந்து முடிஞ்சிருக்கும் போலயே. அவங்க 2 பேரும் சமையல் செஞ்சாங்களா இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியல. சீச்சி, இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதுக்குன்னு இப்படியா செய்வாங்க? ஒண்ணு கூட இல்லாம சுத்தமா தொடச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஓ, எனக்கு என்னவோ அவங்க நீங்க சமைக்க கூடாதுன்னு வேணுங்கணுமே செஞ்ச மாதிரி தான் இருக்கு. இதுக்கு போய் ஏன் இவ்ளோ கோவப்படுற? இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. அவங்க ஃபர்ஸ்ட் போகும்போது இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். சோ ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.